ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் வந்துட்டு இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சது. ஏன்னா என்னோடய பாட்டி தவறிட்டாங்க, அதனால தான். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பி போயிருந்தோன்னா, இவரோட ஆஃபீஸில் வந்து ஃபேமிலி அவுட்டிங் வந்து ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலி டேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பலூன் டைப்பில் வந்துட்டு ஏர் பலூன் ஸ்ட்ரக்சரில் நிறைய பலூன்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோவில் வந்து வேவரிங் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ பசங்க அதில் விளையாடினாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இன்டீரியரில் நிறைய வந்துட்டு டால் ஷேப் கார்ட்டூன் கேரக்டர்ஸில் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ பேபிஸ் அதை பார்த்துட்டு குஷியாகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, டான்ஸ் ஷோஸ் இருந்தது, பேரண்ட்ஸ்க்காக சம் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, மேஜிக் ஷோஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்ட் என் பையனும் பொண்ணும் வந்துட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸோட ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டோர் ஆர்கனைசிங் கேம்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியாவுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்துட்டு பசங்க அண்ட் பெரியவங்க ஸோ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் பெயிண்டிங்கும் போட்டிருந்தாங்க. ஸோ நக்ஷத் வந்து ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டு அவரோட கையில் வந்து போட்டுக்கிட்டாரு. ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்க வந்து சூப்பராக வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. தத்ரூபமாக வந்துட்டு அப்படியே வந்து ஸ்பைடர்மேன் மாதிரியே வந்து வரைஞ்சிருந்தாங்க. ஹீ லைக் இட் வெரி மச். ஆக்சுவலி இட்ஸ் அ வாட்டர் பெயிண்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சாந்துவை கூட்டிகிட்டு சாந்துக்கு பிடிச்சது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் கேம் என்ன, பால் த்ரோ பண்ணிவிட்டு அந்த கப்ஸ் எல்லாம் வந்து கீழே வைக்கிறது தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சாந்து வந்து நல்லா விளாடுவாளான்ட்டு. பட் அவள் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் மிஸ் பண்ணா, பட் செகண்ட் ஷாட் வந்து ஹிட் பண்ணா. அண்ட் தேர்ட் ஷாட் வந்து கம்ப்ளீட்லி எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவள் எப்படி அடித்தான்னு நீங்களே பாருங்கள். க்ளீன் போல்டுங்க, எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அங்கே இருந்தவங்களும் செம்மையாக வந்து கை தட்டி என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நக்ஷம் வந்துட்டு சூப்பராக வந்து விளாண்டான். ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்துட்டு 2 ரோஸையும் வந்து கீழே அடித்து கீழே விழ விட்டுட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ரிங் டைப்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ சாந்துக்கு வந்து இதில் எப்படி விளாடணுன்றது தெரியாது. அவங்க சும்மா போடுனாங்க, அவள் போட்டா. பட் க்யூட்டாக போட்டான்றதுக்காக வந்து அவளுக்கு வந்து சாக்கோ பை வந்து கொடுத்தாங்க. அண்ட் செகண்ட் டைமும் திருப்பி போய் விளாட்லாம், ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போனால் அவளால் போட முடியல. அப்புறம் வந்து அவள் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணான்னா, அந்த ரிங்கை கொண்டு போய் டேரெக்டாக சாக்லேட் மேலே வச்சுட்டு சாக்லேட் கொடுங்கன்னு கேட்டால் அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறமா நக்ஷ் போனார். நக்ஷ் கரெக்டாக எய்ம் பண்ணுவார், ரிங் கேம் வந்து சூப்பராக போடுவார். ஸோ அவர் வந்து அண்ணாவும் தங்கச்சியும் ஒரே வழியில் போகிறோன்ற மாதிரி அவரும் சாக்கோ பையிலே வந்துட்டு போட்டார். ஸோ சாக்கோ பை வின் பண்ணிட்டார். அவரும் ஹாப்பி ஆயாச்சு. ஹைஃபைலாம் கொடுத்துட்டு அங்கே இருக்க அக்கா கிட்டே சாக்கோ பையை வந்து வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேம் நாங்கள் போயிருந்தோம். அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேம்ங்க. ராட் வந்து ஒரு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் அயன் ராட் மேலே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்போ வந்து விழுன்னே நமக்கு தெரியாது. அன்ஈவனாக எந்த ராட் வேணால் கீழே விழும். வி ஹாவ் டு கேட்ச் இட். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. ஸோ என் பையனால் எதுவும் கேட்ச் பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் போயிட்டு பயங்கர வீராப்பாக வந்து நிற்கிறத பார்த்து எல்லாத்தையும் பிடிச்சிருவாருன்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவராலே முடியலைங்க. கடைசி ஒன்று தான் பிடிச்சாரு. அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டேர்னுங்க. ஸோ நான் வந்து என்னென்னா, சரி ஓகே எப்படியாச்சும் ஒரு 4 பிடிச்சிடணுன்னு போனேன். ஒன்று வந்து கையில் பிடிச்சி விட்டேன், ஜஸ்ட்டு மிஸ் ஆச்சு. அண்ட் ஃபைனலி எத்தனை பிடிச்சேன்னு நீங்களே பாருங்கள். 2 பிடிச்சேங்க. ஸோ அதுதான் நம்மளோட சாகசம். நெக்ஸ்ட்டு நாமளும் போய் த்ரோ பண்ணுவோன்னு சொன்னோம். சின்ன பசங்க நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாதுன்னு எனக்கு கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் 3 வந்து 2 பால்ஸ் நான் ஹிட் பண்ணேன். பட் வந்து 3 வந்து ஸ்டாண்ட் பையில் வந்து நிறுத்திட்டேன். அண்ட் அங்கேயும் ஃபூஸ் பால்லாம் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் நம்மால் வந்துட்டு ருசித்து காஃபிலாம் வந்து குடிச்சிட்டு இருந்தான் பேண்ட்ரியில். திருப்பி வந்து
திருப்பி வந்து ஒர்க் பிளேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த பலூன் ஏரியாவுக்கே வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோங்க. அண்ட் அட் லாஸ்ட் வந்து அங்கே வந்து ஒரு வெயிட் மிஷின் இருந்தது. ஸோ அந்த ஹேமரில் வந்துட்டு டேப் பண்ணிவிட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தை கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அது வந்து மிஷின் வந்து சரியாக ஹிட் பண்ணலன்னா ஓடாது. ஸோ அது ஓடவே ஓடாதுன்னு நான் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். என்னால் தூக்கவே முடியல. செம்ம வெயிட்டு பார்க்க தான் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருந்தது. பட் செம்ம வெயிட்டுங்க. ஸோ அதில் நான் வந்து 200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஹிட் பண்ணேன், 242 சம்திங். அண்ட் என் ஹஸ்பண்ட் தான் ஹையஸ்ட், அங்கே ஹிட் பண்ணதுலேயே வந்து அவர் தான் ஹையஸ்ட்டாக ஹிட் பண்ணார். அரௌண்ட் வந்து 842 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் பண்ணார். அண்ட் லன்ச் ஆஃபர் பண்ணல, ஸ்நாக்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் லன்ச் ஆஃபர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அங்கே இருந்த கெஃபிடேரியா வந்து செமையாக இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஸ்ரீனிவாசா, கேஎஃப்சி, எவ்ரி திங் வாஸ் தேர். ஸோ இவர் வந்து என் பையன் அவருக்கு பிடிச்ச பர்கரை ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாந்துக்கு ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். திருப்தியாக சாப்பிட்டோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் வெஜ் மீல்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ஃபேமிலி அவுட்டிங்க. எனக்கு அந்த ஃபுட் ஹப் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சர்ஸும் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. வி ஆஸ் அ ஃபேமிலி என்ஜாய்ட் அ லாட் அண்ட் வி ஹேட் ஸோ மச் ஆஃப் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் தே. அண்ட் கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அங்கங்கே ஃபோட்டோ பூத் வந்தது. வி டுக் லாட் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.